வணக்கம். இன்னைக்கு 12th ஸ்டாண்டர்ட் 9th சாப்டர் 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில் 9th சாப்டர் அப்ளிகேஷன் ஆஃப் இன்டகிரேஷனில் எக்ஸசைஸ் 9.1ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஃபைண்ட் அன் அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் இன்டகிரல் 1 to 1.5 x into dx by applying the left end rule with the partitions set 1.1, 1.2, 1.3, 1.4 and 1.5. இப்போது ஒரு இன்டகிரேஷன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதனுடைய வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எப்படின்னா லெஃப்ட் எண்ட் ரூல் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். வித் பார்ட்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்ட்டிஷன்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். பார்ட்டிஷன்ஸ் பாருங்கள், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். எக்ஸ் நாட் அப்படின்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் நாட் 1, அடுத்து வந்து 1.1, 1.2 அப்படியே ஒவ்வொரு வேல்யூவாக இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து x1 வந்து 1.1, அடுத்த பாயிண்ட் x2 1.2, அடுத்த பாயிண்ட் x3 1.3, 1.1, x5 1.5. அடுத்து நமக்கு டெல் எக்ஸோட வேல்யூ வேணும். டெல் எக்ஸ் அப்படின்னா ரெண்டு கன்சிக்யூட்டிவ் லிமிட்ஸோட டிஃப்ரென்ஸ் தான். இப்போ நம்ம ரெண்டு லிமிட் எடுத்துக்கோன்னா x0 x1 எடுத்தோம்னா அதனுடைய டிஃப்ரென்ஸ் x0 மைனஸ் x1 இஸ் ஈக்குவல் டு 1.1 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0.1. நம்ம எந்த ரெண்டு எடுத்தாலும் சரி, இந்த ரெண்டு எடுத்தாலும் சரி, இந்த ரெண்டு எடுத்தாலும் சரி, இந்த ரெண்டு எடுத்தாலும் நமக்கு dx வந்து சேமாக தான் இருக்கும். சரி, இப்போது கணக்குக்குள்ளே போகலாம். இதனுடைய வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்கள். பை லெஃப்ட் எண்ட் ரூல். இப்போ லெஃப்ட் எண்ட் ரூல்னால் நமக்கு இங்கே 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1 இங்கே எழுதிக்கலாம். இப்போ மொத்தம் 6 வேல்யூஸ் இருக்கும். ஆனால் மொத்தமே 5 வேல்யூ வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். லெஃப்ட் எண்ட்னா லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 5 வேல்யூ. அதனால தான் நம்ம x0லேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். x0லேருந்து x4 வரைக்கும் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் லெஃப்ட் எண்ட் ரூல். இதுவே ரைட் எண்டுன்னு வச்சுங்களேன், ரைட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். 1 2 3 4 5. அப்போ ஃபஸ்ட் வேல்யூ விட்டுட்டு இந்த 5 வேல்யூ வச்சு சம் போடணும். இப்போது இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த மாதிரி சம்மில் இன்டகரல் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இது எப்படி எழுதும்னா இன்டகரல் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் எஃப் ஆஃப் x1 ப்ளஸ் எஃப் ஆஃப் x2 ப்ளஸ் எஃப் ஆஃப் x3. நம்ம எது வரைக்கும் கண்டுபிடிக்கணும்? x4 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் எஃப் ஆஃப் x4 இன்ட்டு டெல் எக்ஸ். இதுதான் இன்டெக்ரல் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸோட வேல்யூ. இப்போ இதுக்கு x0 x1ஓட மதிப்பெல்லாம் எல்லாத்தையும் வந்து பிரதியிடலாம். இன்டெக்ரல் எஃப் ஆஃப் x0 என்ன வருது? 1. அதே போல் எஃப் ஆஃப் x1 1.1, எஃப் ஆஃப் x2 1.2, 1.3, 1.4 இன்ட்டு டெல் எக்ஸோட வேல்யூ 0.1. எஃப் ஆஃப் 1. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்னால் என்னென்னு எழுதலை, இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ்னால் நமக்கு இன்டகரலுக்குள்ளே என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ்னால் வெறும் எக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது எஃப் ஆஃப் 1ஓட மதிப்பு 1 தான். எஃப் ஆஃப் 1.1ஓட மதிப்பும் 1.1. அதே போல் 1.2, 1.3, 1.4 மல்டிப்ளைடு பை 0.1. 0.1ஆல் பெருக்கிறோம். இப்போ இது மொத்தம் கூட்டினோம்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு எந்த பக்கம் இருக்கிற வேல்யூலாம் கூட்டிக்கலாமா? 1 2 3 4 5 5 இருக்குது. பாயிண்ட்டுக்கு எந்த பக்கம் 7 9 10, அதாவது 10னா 1.0ன்னு அர்த்தம். 5 + 1 6 இருக்குது. உங்களுக்கு டவுட்னா 1/1 எழுதி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது 6 வருது. 6.0 இன்ட்டு 0.1. 6.0னா 6ன்னு எழுதிக்கலாம். 0.1 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 0.6 வருது. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்து பாருங்கள், இதில் ரெண்டாவது கணக்கு இன்டெக்ரல் 1 to 1.5 x² இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. பார்ட்டிஷன் அதுதான் 1.1, 1.2, 1.3, 1.4, 1.5. ஃபஸ்ட்டு நம்ம x0ஓட வேல்யூ எழுதிக்கலாம். x0லேருந்து x5 வரைக்கும்
அடுத்து del x கண்டுபிடிக்கலாம், அதுக்கப்புறம் f of x கண்டுபிடிக்கலாம், அதுக்கப்புறம் ஃபார்முலா போடலாம். ஃபஸ்ட்டு x0னா ஸ்டார்டிங் வேல்யூ 1, அடுத்து x1 1.1, x2 1.2, அடுத்து x3 1.3, x4 1.4, x5 1.5. இப்போ del x is equal to x1 minus x0 ன்னு எடுத்துக்கலாம். 1.1 minus 1 அதே போல் 0.1 தான் வருது. அடுத்து f of x என்னன்னு எடுத்து எழுதிக்கலாமா? f of x is equal to f of x என்ன வருது? x ஸ்கொயர், உள்ளே இருக்கிற வேல்யூ x ஸ்கொயர். சரி, இப்போ நமக்கு என்ன வேணும்? இன்டெக்ரல் 1.1 to 1.5 x ஸ்கொயர் இன்ட்டு dx இதனுடைய வேல்யூ தான் வேணும். நான் இந்த பேஜ் எழுதிக்கிறேன். சரி, இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் ரூல் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ரைட் ஹேண்ட்னா இங்கேருந்து ரைட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 1 2 3 4 5 5. அப்போது இந்த 5 வேல்யூ தான் எடுக்கணுமா? இப்போ இந்த 5 வேல்யூவில் x1ல் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது இன்டெக்ரல் 1 to 1.5 x ஸ்கொயர் இன்ட்டு dx is equal to f of x1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. f of x1 f of x2 plus f of x3 plus f of x4 plus f of x5. இது கூட del x மல்டிபிள் பண்ணுறோம். f of x1 f of 1.1 plus f of 1.2 plus f of 1.3 plus f of 1.4 plus f of 1.5 into dx. del x ஓட வேல்யூ 0.1. 1.1 f of x னா x ஸ்கொயர், 1.1 னா 1.1 ஹோல் ஸ்கொயர்னு வரணும். சரிங்களா? 1.1 மல்டி பண்ணால் என்ன வரும்? 11 into 11 11 11s 121. இப்போ 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுனா 1.21. 12 12s 144 1.44 வரும். 13s 169 1.69. 14 196 1.96. 225 2.25 into 0.1. இது எப்படி போட்டுன்னு தெரியுதுங்களா? இதை வந்து அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கணும். 1.1 into 1.1 அதுதான் கொடுத்துருக்காங்க. f of xனா அது வந்து அதனுடைய வேல்யூ x ஸ்கொயர். அப்போ x என்ன இருக்கோ அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணணும். இங்கே உள்ள என்ன இருக்குது? 1.1 இருக்குது, அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணுறோம். இங்கேயும் அப்படியே ஸ்கொயர் பண்ணுறோம். 1.3 ஸ்கொயர் பண்ணுறோம். 1.4 1.5. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 1.21 1.44 1.69 1.96 2.25 10 15 20 25 2 2 2s of 4 10 4 14 14 6 16 9 25 8.55 8.55 into 0.1 வருது. இப்போ மல்டி பண்ணோம்னா 0.855. அடுத்து பாருங்கள், இந்த கணக்கில் மிட் பாயிண்ட் ரூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லெஃப்ட் எண்ட் ரூல் அப்படின்னா லெஃப்ட் சைட்லேருந்து எடுத்துப்போம். லெஃப்ட் எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிப்போம். லெஃப்ட் எண்டு வரணும். ரைட் எண்ட் ரூல்னால் ரைட் எண்டு இருக்கிறது கண்டிப்பாக இருக்கணும். ரைட் எண்ட்லேருந்து எடுத்துப்போம். மிட் பாயிண்ட் அப்படின்னா இப்போ இதுக்கு ஃபஸ்ட் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுங்களேன். 1க்கும் 1.1க்கும் உள்ள மிட் பாயிண்ட். அடுத்து 1.1க்கும் 1.2க்கும் உள்ள மிட் பாயிண்ட். இது எப்படி கண்டுபிடிப்போம்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுவோம். இதையும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுவோம். அதே போல் இங்கேயும் 2ஆல் டிவைட் பண்ணுவோம். இங்கேயும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுவோம். இங்கேயும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுவோம். இப்போ எதுவுமே மிஸ் ஆகாது. எல்லாத்தையுமே ஆட் பண்ணி டிவைட் பண்ணும்போது 5 வேல்யூ கரெக்டாக வந்துடும். பாருங்கள் 1 2 3 4 5. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் x0 x1 அதனுடைய வேல்யூவில் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ போன சம்மில் எழுதியிருக்கோம் அப்படின்றதுனால நான் அப்படியே விட்டுறேன். நீங்கள் நோட்டில் எழுதும்போது எழுதிக்கோங்க. இப்போ நமக்கு மிட் பாயிண்ட் தான் வேணும். அதனால் x0 + x1/2 இதனுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். 1 + 1.1 / 2 ஆட் பண்ணோம்னா 2.1 / 2 இது 1.05. அதே போல்
x1 plus x2 by 2 is equal to 1.1 plus 1.2 divided by 2 equal to 2.3 divided by 2 is equal to 1.15. சரிங்களா? அதே போல் நீங்கள் எல்லாத்துக்கும் கண்டுபிடிங்க. நான் வந்து ஷார்ட்டாக போட்டுறேன். 1.25 1.35 1.45 இதுதான் வரும். எப்படின்னா பாருங்க, நமக்கு காமன் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது? 0.1 மட்டும் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து டெல் எக்ஸ் ஆஸ் யூஷுவல் அதே சம் தான், அதனால் இதுவும் 0.1 தான் வரப்போகுது. இதையும் நான் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் மட்டும் எடுத்து எழுதலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், 2 மைனஸ் எக்ஸ். 2 மைனஸ் எக்ஸ். எக்ஸ் என்ன இருக்கோ அந்த இடத்துல 2 மைனஸ் எக்ஸ்ன்னு போடுறோம். சரிங்களா? இப்போ நம்ம சம்முக்குள்ளே போயிடலாம். இன்டெக்ரல் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x0 plus x1 divided by 2 plus f of x1 plus x2 divided by 2 plus f of x2 plus x3 divided by 2. நீங்கள் எல்லாத்தையும் ஃபுல்லாக எழுதிக்கங்க. x4 நான் x4 மட்டும் விட்டுடுறேன். f of x4 plus x5 divided by 2 into del x. சரி, f of இதனுடைய வேல்யூ என்ன இருக்குது? 1.05 plus f of 1.15 plus f of 1.25 plus f of 1.35 plus f of 1.45 into del x ஓட வேல்யூ 0.1. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா f of x ஓட வேல்யூ என்னவோ அதை அப்ளை பண்ண போகிறோம். f of xக்கு என்ன இருக்குது? 2 மைனஸ் எக்ஸ். அப்போது இந்த இடத்துல 2 மைனஸ் 1.05ன்னு வரணும். 2 மைனஸ் 1.05 ப்ளஸ் அடுத்து இங்கே 2 மைனஸ் 1.15 ப்ளஸ் 2 மைனஸ் 1.25 ப்ளஸ் 2 minus 1.35 plus 2 minus 1.45 into இந்த 0.1 அப்படியே வரும். 2 minus 1.05 னா 0.95. 2 minus 1.05 னா 0.85. அதே போல் 0.1 டிக்ரீஸ் ஆகிட்டு வரப்போகுது. 0.75 0.65 0.55 இந்த வெளியே இருக்க 0.1 அப்படியே இருக்க போகுது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா? இங்கே போடுறேன். 9585756555 10 20 25 2 11 13 20 28 28 37 இங்கே 2 டிஜிட்ன்றதுனால 3.75ன்னு வரும். இப்போது 3.75 இன்ட்டு 0.1 இப்போ மல்டி பண்ணோம்னா 0.375. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே, இந்த எக்ஸசைஸில் இருக்க எல்லா சமமும் முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் 9.2 பார்க்கலாம். தேங்க்யூ. Thanks for watching. Please subscribe our channel.